ஹாய், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வெண்டைக்காய் பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி கடுகு தாளிசம் போட்டுட்டு ரசத்துக்கும் முருங்கைக்காய் கூட்டுக்கும் போட்டுட்டேன். இப்போ நான் வெண்டைக்காய் வந்து என்னோடய வே ஆஃப் ஸ்டைலில் நான் பொரியல் பண்ண போகிறேன். நல்லா தண்ணிலாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இது மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கிட்டு கடுகு தாளிசம் போட்டுட்டு அப்படியே இது பண்ண போகிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அப்படி கிளறி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு அதையும் போட்டுட்டு நான் வந்து அடுப்பை வந்து கம்மியான தீயில வச்சுட்டு அப்படியே கிளறி விட்டுப்பேன். அவ்வளோதான். நான் தண்ணி ஊற்ற மாட்டேன். வேணும்னா உங்களுக்கு வேணால் லைட்டாக தெளிச்சுக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் வெண்டைக்காய் ஃப்ரை. அவ்வளோதான். இது அப்படியே சிம்மிலே வச்சுட்டு அப்பப்போ வதக்கி விட்டுட்டே இருக்கணும். வதக்கி விட்டுட்டு நம்ம வேறு வேலை இருந்தால் கூட பார்க்கலாம். ஆனால் அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நல்லா இதுவாகிடும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேணால் கொஞ்சோண்டு லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுக்கலாம். பட் நான் மோஸ்ட்டாக தண்ணி தெளிக்க மாட்டேன். அப்படியே சிம்மிலே வச்சு வச்சு இது பண்ணிவிடுவேன், வதக்கி விட்ருவேன். பார்த்தீங்களா, அப்படியே ஃப்ரை பண்ணி எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா வதங்கிச்சு. அதில் அப்படியே வெந்துடும். நல்லா முறுமுறுன்னு வேணுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை இது போதும்னா இதோட ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். என்னோடய ஸ்டைலில் வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு.